Hello friends, welcome to Cristiano sketches. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன drawing வீடியோன்னு வாங்க வீடியோல போய் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் எடுத்துக்கிற sketch book Brustro craft sketch book A5 size. நார்மலான graphite pencil யூஸ் பண்ணி outline complete பண்ணியிருக்கேன். அவுட்லைன் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் ஒரு சின்னதாக ஒரு கேட் ஒரு ஷூ கலரை இருக்கிற எஃபெக்டில் இன்றைக்கி ஒன்று வரைய போகிறேன். பாருங்கள் நான் எப்படி ப்ராசஸ் பண்ணுறேன்றத. நான் நார்மலான கிராஃபைட் பென்சில் 2B ஷேட் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே நான் அவுட்லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஷேடிங் ப்ராசஸ் நார்மலாக நம்ம எப்பொழுதுமே போர்ட்ரேட் ஸ்கெட்சிங்க்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த எஃபெக்ட் தான் நான் இப்போது இந்த கேட்டுக்கும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேட் ஷேடிங் ப்ராசஸ் பண்ணுறப்பே கேட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். எல்லாருக்குமே தெரியும் கேட் அதோட டைப் ஆம்னிவோர். அது பிலாங் டு மேமல் ஃபேமிலி, அதாவது பாலூட்டி இனத்தை சார்ந்தது. இது டொமஸ்டிக் அனிமல். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹியூமன் கூடயும் கேட்ஸ் அவ்வளோ ஈஸியாக அட்டாச் ஆகி இருக்கும். இந்த ஏஷியன் டைப்பில் இருக்கிற கேட்டை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். ஏஷியன் ஈஜிப்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காமனாக கேட்டை வீட்டில் அவங்களோட அந்த இதில் வச்சுருந்தாலும் அதை ஒரு கடவுளாகவே கேட்டை வணங்கியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கேட் இறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஜிப்தியன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேட்டுக்கே ஒரு பிரமிட் மாதிரி கட்டி அதோட ரேட்ஸ் எல்லாம் வச்சு அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிங்ஸும் கேட்டை அதை எப்படி சொல்கிறது, அந்த பேலஸ்லேயே அதுக்காக ஒரு பிளேஸ் அந்த பிரமிட் மாதிரி கிங்ஸ் கூடயுமே அந்த கேட்டை வச்சுருந்துருக்காங்க. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு ஏஷியன் டைமில் இருக்கிற கேட்டை பற்றி அவங்க சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம நார்மலாக கேட்டோட பாடி ஸ்ட்ரக்சர், அதாவது அனாட்டமி பற்றியும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஷேடிங் ப்ராசஸில் பாருங்கள், நான் இப்போது 2B ஷேடை விட நான் அதை விட டார்க்கான கிரேட் எடுத்திருக்கேன். இது வாட்டர் கலர் ஸ்டெட்லர் பிளாக் பென்சில். அதுதான் நான் அவுட்லைனாக அப்ளை பண்ணி ஸ்மட்ஜிங் ப்ராசஸ்க்கு பட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது கேட்டை பற்றின அந்த அனாட்டமி நம்ம பார்த்துடலாம். நார்மலாக கேட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா 2.5 kg to 7 kg வரைக்கும் இருக்கும். அதே ஸ்மால் கேட் பார்த்திங்கன்னா 1.8 kgயோட லெஸ்ஸாக இருக்கும். அக்கேஷ்னலாக ரொம்பவே ரேரான சில கேட் பார்த்திங்கன்னா 11 kgs வரைக்கும் இருக்குமாங்க. நான் இன்பிட்வீன் இந்த ஸ்கெட்சிங் இதில் ப்ராசஸில் பாருங்கள், நான் ஃபேஸுக்கு மட்டும் நடுவில் ஆஷ் கலர் எஃபெக்ட் வரணுன்றதுக்காக நான் ஒயிட் கொடுக்குறேன். அதோடு அந்த ஸ்மட்ச் பண்ணுறப்ப அந்த பிளாக்கும் ஒயிட்டும் சேர்ந்து ஆஷ் கலர் எஃபெக்ட் நார்மலாக நமக்கு கிடச்சிரும். ஐபால் 8B பென்சில் யூஸ் பண்ணி நான் டார்க்காக ஐபால் கொடுக்குறேன். அதை சரௌண்டிங் அவுட் சைடு நான் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி ஒயிட் கலர் ஷேட் கொடுக்குறேன். ஸோ ஐபாலை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணி நான் லிட்டில் ஒரு டாட் மட்டும் வைக்கிறேன் ஹைலைட்காக ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணி. ஸோ இந்த அவுட்டர் ஏரியாவில் லைட்டாக கேட்டோட ஐஸ் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருக்கும். சில கேட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ ஷேட் இருக்கும், எல்லோ ஷேட் இருக்கும். ஸோ நான் இப்போது லைட்டாக ப்ளூ ஷேட் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ரொம்பவே மைல்டாக நான் ப்ளூ பென்சில் யூஸ் பண்ணி அந்த ஒயிட் ஏரியாவில் கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி நம்ம ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ கொண்டு வந்திருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த கேட்டோட அந்த ஹேண்ட் பார்ட்டும் நம்ம சேம் அந்த ஃபர்ரு கொண்டு வர போகிறோம். லைட் லைன்ஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போது நம்ம கேட்டோட பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதோட வெயிட் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ வேர்ல்ட் ரெக்கார்டான கேட் வெயிட் பார்த்திங்கன்னா 21 kg சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் ஓல்டு கேட்டோட வெயிட் 1 kg. இது ரொம்பவே டிராஸ்டிக் சேஞ்சாக இருக்குது. பெரிய கேட் 21 kg, ஸ்மாலஸ்ட் கேட் பார்த்திங்கன்னா 1 kg. நார்மலாக மேல் கேட் எப்பொழுதுமே 4 kg வரைக்கும் இருக்குமா, ஃபீமேல் கேட் 3 kg வரைக்கும் இருக்கும். இப்போ பிங்க் பென்சில் யூஸ் பண்ணி நான் நோஸ் பிங்க் எஃபெக்ட்டுக்கு கொடுக்குறேன்.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹேண்ட் பார்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு இது ஸ்டம்பிங் வந்து ஃபுல்லாகவே ஸ்மஜிங் ப்ராசஸ்க்கு வந்து பேப்பர் ஸ்டம்ப் யூஸ் பண்ணி நான் ஹைலைட் பண்ணிகிட்ருக்கேன். தென் அந்த லைனுக்கு ஸ்டெட்லர் பென்சில் யூஸ் பண்ணி சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் லைன் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி ஃபேஸ்க்கு எப்படி கொண்டு வந்தோமோ ஃபர் எஃபெக்ட் சேம் தான் இதுக்கும். இப்போது கேட் பற்றின ஹைட்டு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் இன்ஃபர்மேஷன். இதோட ஆவரேஜ் ஹைட் பார்த்திங்கன்னா 23 to 25 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குமாங்க. ஹெட் அண்ட் பாடியோட லென்த் வந்து 46 சென்டிமீட்டரும் இருக்குமா. மேல் கேட் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேட்டை விட ரொம்பவே பெரிய சைஸு. ஸோ அதோட டைல் வந்து ஆவரேஜாக 30 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குமா. அதோட ஒரு பூனையோட டைல் பார்த்திங்கன்னா எல்லா பூனைக்கும் இருக்காது, சில பூனைகளுக்கு வந்து டிஃபர் ஆகும் இல்லையா, அதனால் மேக்ஸிமம் ஆவரேஜ் வந்து தான் சொல்லியிருக்காங்க 30 சென்டிமீட்டர்னு. போன் பார்த்திங்கன்னா 33 நம்பர் ஆஃப் போன் வந்து பூனைகளுக்கு இருக்குது. அதே மாதிரி மசில் ஃபைபர் பார்த்திங்கன்னா அதோட கவுண்ட் 32. பூனையோட பாடி டெம்பரேச்சர் எப்பொழுதுமே வந்து 38 to 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குமாங்க. அதே மாதிரி அதோட ரீப்ரொடக்டிவ் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேப்பிடாக இருக்கும். பூனைகள் வந்து தூங்குறது பார்த்திங்கன்னா 12 to 16 hours வந்து தூங்குமாங்க. இப்போ நம்ம ட்ராயிங் ப்ராசஸில் கேட்டோட ஃபேஸ் அண்ட் ஹேண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் நம்ம கேட்டோட ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஷூ ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் பிங்க் கலர் எடுத்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல்லாகவே ஷூஸு. இது பிங்க் கலர் தான் கொடுக்கணும் இல்லை, உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கலர் கோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கேட்டோட லைஃப் ஸ்பேன் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேட்டோட லைஃப் ஸ்பேன் வந்து சர்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு கிடச்சிது. லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 1980s பீரியடில் வந்து 7 years வரைக்கும் தான் ஒரு பூனை வந்து வாழ்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதே வந்து 1995ல் 9.4 years வரைக்கும் பூனை வாழ்ந்துருக்கு. 2014ல் 12 to 15 years. இது வந்து ரேப்பிடாக சேஞ்ச் ஆகிட்டே இருந்திருக்கு இயர்ஸில். சில பூனை பார்த்திங்கன்னா எவிடன்ஸ் ஆஃப் கேட் சர்வைவிங் பார்த்திங்கன்னா 30 years வரைக்கும் இருந்திருக்கு. இன்னொரு இன்ஃபர்மேஷனும் என்னன்னு பார்த்தீங்கன்னா த க்ரீம் பஃப்னு சொல்லிட்டு ஒரு கேட் இருந்திருக்கு. அதுதான் ஓல்டஸ்ட் கேட்டு. அது எப்போ இறந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 38 yearsல தான் வந்து இறந்துருக்கு. இப்போ ஷூவோட நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒயிட் கலர் நம்ம மார்க்கர் யூஸ் பண்ணிக்கிறோம். அதேமாரி சேமாக அது பாட்டமும் நம்ம எந்த இடத்துல ஒயிட் வேணுமோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு நான் ஷூ லேஸும் ஒயிட் மார்க்கரில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பூனைகள் வகைக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் டிசீசஸ், அதாவது நிறைய இன்ஃபெக்ஷன் மூலயமா வந்து நிறைய டிசீஸ் வந்து பரவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அடிபடுற இன்ஜூரி ஆகி அது வழியாக நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. க்ரோனிக் இல்னஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பூனைக்கு பார்த்திங்கன்னா அதோட நைட் விஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹியரிங் பவர் பார்த்திங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் சவுண்டு வந்து எக்ஸலண்ட்டாக ஹியரிங் பவரும் கேட்டுக்கு வந்து இருக்குங்க. இப்போ பூனையோட நேச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் ஹியூமன் கூட. அது ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது எப்பொழுதுமே அதோடய பாசத்தை எப்படி வெளிப்படுத்துனா அதோட டைமில் வந்து ரப் பண்ணிகிட்டே இருக்கும். ஓனர்ஸ் கிட்ட ரப் பண்ணி அதோட அன்பை வெளிப்படுத்தும். அதே மாதிரி இப்போ பூனை வந்து நல்லாவே நம்மளோட லாங்குவேஜ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். எஸ்பெஷலாக அதோட நேமை வச்சு நம்ம அதை கூப்பிடுறப்ப அது வந்து ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி எப்பொழுதுமே ஓனர்ஸ் கூடவே படுத்திருக்கும். பக்கத்தில் அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கேயே தான் இருக்கும். அதோட அன்பை அப்படி தான் அது வெளிப்படுத்திகிட்டே இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேட் வந்து 2 வகையாக நம்ம கூட பிரிக்கலாம், வைல்ட் கேட் அண்ட் டொமஸ்டிக் கேட்டு. டொமஸ்டிக் பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் டயட்டாக இருக்கும், வைல்டு வந்து கார்னிவோராக இருக்கும். அதே மாதிரி க்ளீனினஸ் பார்த்திங்கன்னா பூனை வந்து தன்னைத்தானே வந்து சுத்தப்படுத்திக்கும். சம்டைம்ஸ் அதோட
டங்க், அதாவது அதோட நாக்கை வச்சே தன்னைத்தானே ரொம்பவே சுத்தம் பண்ணிக்கும். இன்னொரு விஷயம் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, பூனை வந்து நாய்களுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஃபுட்டை சாப்பிட்டுச்சுன்னா அதோட ஐசைட் வந்து லாஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இந்த ட்ராயிங் ப்ராசஸில் ஆல்மோஸ்ட் இப்போ இந்த கேட்டை முடிச்சாச்சு. இந்த கேட்டில் வந்து மேல் கேட்டை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா டாமுன்னு, ஃபீமேல் கேட்டை வந்து குவீனுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிட்டன், குட்டி கேட்டெல்லாம் வந்து புசி கேட்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச கேட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ நம்ம ட்ராயிங் ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி அவுட்புட் வந்திருக்குன்னு. ஒரு சிம்பிளான கேட் இன்றைக்கி நாம் ஸ்கெட்ச் பண்ணி முடித்தாச்சு. கிராஃபைட் பென்சிலும் அந்த ஷூ எஃபெக்ட்டுக்கு மட்டும் நம்ம கலரிங் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஸ்கெட்ச் தாங்க. இதோட க்ளோசர் வியூ பாருங்கள். தென் அந்த க்ளோசர் வியூ பார்க்குறப்பே உங்களுக்கு ஷேடிங் ப்ராசஸ் இன்னுமே கிளியராக எக்ஸாக்டாக எப்படி இருக்குன்றது வியூவும் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும். நீங்களும் இதேமாரி கேரக்டர் ஸ்கெட்சிங்லாம் பண்ணணும்னா நம்மளோட சேனலில் உள்ள பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்கெட்சிங் வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.